வெல்கம் டு ரான்ஸ் கேக் ஸ்டுடியோ. ஜென்ரலாகவே எல்லாருக்கும் மஃபின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவே ப்ளூபெர்ரி வச்சு மஃபின்ஸ் செஞ்சால் யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் சால்ட், அது கூடவே 1 கப் மைதா, இது மூணுத்தையுமே சலிச்சு ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். பட்டரை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரும் பட்டரும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முட்டையும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுற மாதிரி ரொம்ப பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது மஃபின்ஸுங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும். எல்லாத்தையுமே ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சலிச்சு வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை 2 ஹாஃபாக பிரிச்சுட்டு இது கூட கலந்து விட்டுக்க போகிறேன். அதே மாதிரி 1/4 கப் பாலையும் 2 போர்ஷனாக பிரித்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் மைதா வச்சு நம்ம ப்ளூபெர்ரிஸை டாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ப்ளூபெர்ரிஸ் அந்த மஃபினோட பாட்டமில் போய் தங்காமல் இருக்கும். நம்ம டாஸ் பண்ணி வச்ச ப்ளூபெர்ரிஸை இது கூட கலந்துக்கலாம். நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெர்ரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் ட்ரை ப்ளூபெர்ரிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூபெர்ரிஸோட ஃப்ளேவர் பர்ஸ்ட் அவுட் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரு 2-3 ப்ளூபெர்ரிஸை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் கப்கேக் லைனர்ஸ் வச்சு இந்த பேக்கிங் ட்ரேவை லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கிரானுலேட்டட் சுகரை நான் போட்டுக்க போகிறேன். $180°C ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 15 to 20 minutes இதை வச்சு பேக் பண்ணிக்கலாம். minutes ஆயிடுச்சு. ஒரு டூத்பிக் வச்சு இது பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா ஹார்டான மாதிரி ஆயிரும். அதனால ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஒரு 4 to 5 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நிறைய பேக்கிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ரான்ஸ் கேக் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.